inside my DNA. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் யுவர் சேனல். வெல்கம் டு தமிழ் மாண்பா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் வைரீட்டோட சாப்டர் 53 to 55 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபின்ட்டு வெக்கேஷன் வந்திருப்பான். பட் பூமி வேவ் பார்க்க தான் வந்திருப்பான் அவன். அந்த டைம் 3 ரவுடி பசங்கன்ட்டு வம்பு இருப்பாங்க. அப்போ ஊன் வந்து சேவ் பண்ணியிருப்பான். கழிச்சு நம்ம ஊனுக்கும் டைவானுக்கும் முட்டிக்கும். இப்போ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சாப்டர் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா, டைவானும் ஊனும் பேசிட்டுப்பாங்க. அப்போ 2 ரவுடி பசங்க கேட்பாங்க, பிட்டி பாய் நான் இங்கே பேசிட்டு உங்களுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டுப்பாங்க. டைவானை பிட்டி பாய் தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா மண்டையில் டை அடிச்சிருப்பான். செகண்ட் அவனுக்கு லேடிஸ் ஃபேன் வேறு அதிகம். ஸோ அந்த பையன் பேசிட்டுக்கு மேலே அவன் மூஞ்சிக்கிட்ட கால் வரும். டே ஒழுங்காக ஓடிடுங்கடா சொல்லுவான் டைவானு. அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்த குண்டாக இருப்பான். அவன்ட்டு சரி நாங்கள் கிளம்பிக்கிறோம், எந்த பிரச்சனையும் வேண்டாம், சரி அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போயிடுவான் 2 ஃப்ரெண்ட்ஸை. அப்போ டைவான் சொல்லுவான், டே ஆபி போய் பேண்டேஜ் வாங்கிட்டு வா அப்படி சொல்லுவான். நம்ம கரெக்டாக்காரன்ட்டு சொல்லுவான், எனக்கு வந்து அடிப்படல தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டுப்பான். அதுக்குன்ட்டு நம்ம டைவான் இனிமேல் தானே உனக்கு அடியே படப்போகுது சொல்லிட்டு வரைக்காம பார்க்கணும் அவனு. நம்ம காத்தாக்காரன்ட்டு அதை தடுத்துருவான். நான் அவனை காத்தாக்காரனே சொல்லிக்கிறேன். ஊன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. அவங்க ஜப்பனீஸ் நேமெல்லாம் ஒரு மாதிரி வீடாக இருக்குது. ஸோ நம்ம புரியுமா அவனை காத்தாக்காரனே கூப்பிடுவோம். இப்போ அந்த காத்தாக்காரன் கேட்பான், எதுக்கு பண்ணி அடித்த? நான் காத்தா பேடிஸ் மாதிரி டைவான் பேடிஸ் மாதிரி 2 மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கும் ஒத்துப்பாவாட்டி நம்ம 2 பேரும் அடிச்சுக்கணுமா? இது சைல்டிஷ் ரீசனாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பான். எதிரா சைல்டிஷ் ரீசன் சொல்லி அடிப்பான். பேக் டு பேக் கிக் பண்ணுவான் டைவானு. அந்த காத்தாக்கான கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ டைவான் சொல்லுவான், நான் ஒன்றும் நீ காத்தா பழகாசும் நீ அடிக்கலை, உன்னை அடித்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுக்காக அடித்தேன், எனக்கு என்ன தோந்தோ அதான் நான் பண்ணுவேன். நான் உன் வீடியோலாம் பார்த்தேன், நீ ஏதோ ரூம்குள்ளே உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்ப, உனக்கு பிடிச்ச ஒன்றும் நீ பண்ண முடியாது, உங்கள் நைனா என்ன சொல்லுவாரோ அதை மட்டும் பண்ணிட்டு இருப்ப, நீ பொம்மை மாதிரிடா ஆப்சைட் இருப்பான். இல்லை காத்தாக்கான கோவம் வந்துடும் லைட்டாக. அவன் சொல்ல ஆரம்பிச்சிடுவான், நான் ஒன்றும் பொம்மை இல்லை, என்னை பற்றி என்ன நினச்சேன் நீ சொல்லிட்டு கோவப்படுவான். என்னை பற்றி என்னடா உனக்கு தெரியும் சொல்லி கத்திட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவான். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் கோயில்கிட்ட தான் கட்டுவாங்க. எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க பூமி ரூபியெல்லாம். ஏன் அந்த மாதிரி பசங்க வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஏன்னா குழந்தை தான் எடிட்டர் கோயில். ஸோ அதை அட்வைஸ் பண்ணிட்டுருப்பாங்க, இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு. பேண்டேஜ் வாங்கிட்டு வந்துருப்பான் அவன். எடிட்டர் கோயிலும் ஆபி பேசிட்டுப்பாங்க, பாஸ் இந்த மாதிரி எங்கள் பசங்க வந்து இப்படி பண்ணால் இப்படி தப்பா பாஸ் இப்படி சொல்லிட்டுருக்காங்களே, அது உண்மையாக சொல்லிட்டுப்பான். அப்போ ஆபியும் சாக்காய்ப்பான், அவனும் பச்சை குழந்தை தானே, அவனுக்கே ஏதோ ஆண்டவன் பண்ணிட்டு பூமி உஷாராகிக்கிறா. அப்போ ஆண் கோயிலுன்ட்டு வாட்ச் அவுட் இருப்பா ஆபிக்காங்க. அப்போன்ட்டு பாப்பா, இந்த பசங்க கூட நான் எப்படி தோத்தேன்னா நம்பவே முடியலையே, இந்த மாதிரி பொறுக்கி எடுத்தால் கூட இந்த மாதிரி முட்டா பசங்க கேங் அமையாது, இந்த கேங் கூட நான் தோத்துட்டேனே சொல்லி பார்த்துட்டுப்பா. அப்போ அந்த 3 ரவுடி பசங்க வருவாங்க. அவங்க அங்கே நின்று பேசிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் இந்த பொண்ணு உஷார் பண்ணிடணும்டா, பேசாமல் அந்த மெத்தடே போயிடலாம், அதான் பெஸ்ட்டு மெத்தடு சொல்லிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ அந்த குண்டாக்கனை பார்த்து கேட்பாங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்பாங்க. அவன் எதுவுமே அங்கே பேச மாட்டான். அப்போ அந்த குண்டாக்கவன் போயிட்டு ரூபிக்கிட்டே எடிட்டர் குவாலிட்டி பேசுவாள். இந்த மாதிரி தனியாக வரீங்களா, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லுவான். கையில் அவங்க கூட்டு பேசுவாங்க ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மோசமானவங்க, அவங்க ஏதோ பிளான் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டா, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போய்க்கோங்க சீக்கிரமா அப்படி சொல்லி பேசிட்டு கையிலன்ட்டு ஒரு கூலிங்ஸ் தருவான். அந்த 3 பேர் குடிப்பாங்க. அதை குண்டை ஃபுல்லாக குடிச்சிருவாங்க கூலிங்ஸை. கையில் இவங்க 2 பேர் குடிப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக நம்ம ஆண் கோயில் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தட்டி விட்டுருவோம் அந்த கேன்சர் 2 பேர்த்துக்கு இருந்தோம். சொல்லுவாங்க, இடி அறிவில்லையா, யார் என்ன கொடுத்தாலும் குடிச்சிருவீங்களா? இவனும் அவங்க கூட சேர்ந்தவன் தான். அவங்க 3 பேர் பேச நான் ஒட்டு கேட்டேன், அவங்க நீங்கள் குடிக்கல ஏதோ கலந்துட்டான். இவங்க பேசிட்டுக்குமே பின்னாடி அந்த 2 பசங்க வந்து நின்றுடுவாங்க. ஆண்கோயில் மூஞ்சில் மேடம் அவளை பிங்க் லேடி வேணா கூப்பிட்டு இருப்பாங்க எல்லாரும். அந்த குண்டா இருக்கவன் சொல்லுவான், ஒழுங்கா எங்கள் கூட வந்துட்டு சொல்லுவான். அப்போ அந்த பிங்க் மாஸ்க் போட்டு ஆண்கோயில்ன்ட்டு அடிக்கலான்னு போவா. அந்த டைம் கேட்டால் ஆபி வந்துடுவான், நிப்பாட்டு அப்படின்னு. உடனே ஆண்கோயில் அப்படியே மறைஞ்சிருவா, ரோல் ஓவர் தண்டர் அப்படின்னு. ஆபின்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவா, ரூபி விக்டமாக நடிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நாங்கள் தான் பிளான் போட்டோம் அப்படி பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருப்பாங்க லைவ் ஸ்ட்ரீமில். நம்ம ஆண் கோயில் பார்த்துட்டுப்பா, ஏன்டா ஆபி நடிக்கிறீங்க, நான் மட்டும் இல்லாட்டி அந்த பொண்ணை காத்திருப்பாங்கடா அப்படின்னு. இப்போதான் கைஸ் அந்த ஐகானிக்கான ஸ்டில் வரும். இதான் நம்மளோட டெம்ப்ளேட்டோட ஸ்டில்லு. ஃபைனலாக இந்த சாப்டர் தான் அந்த ஸ்டில்லே காட்டுறாங்க. 3 பேர் நம்ம ஆபியை சுற்று போட்டுருவாங்க. கையில் ஆபி யோசிப்பான், கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பான். 3 பேர் தானே அடிக்க முடியுமா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி டக்குன்னு பேக் கிக் பண்ணுவான். அவன் பேக் கிக் பண்ணிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு வாங்கினவன் அப்படியே விழுந்துருவாங்க கீழே முட்டி போட்டு. ஆபிக்கு ஷாக்கிங்காக இருக்கும், இன்னும் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இவன் அவ்வளோ வீக்கான்னு தெரியலையே. அப்போ கமெண்ட்ஸ்லாம் வரும், டே நீ ஸ்ட்ராங் ஆகிட்டா நீ மாட உனக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். ஆபி பார்ப்போம், இதாண்டே என் டைம் கூலாக இருக்கணும் கூலாக ஏதாச்சும் பண்ணணும் சொல்லிட்டு வழக்கு போல தான் டைவானை காப்பி அடிச்சுட்டு கேட்பான், உன்ட்டு ஒரு 500 yen இருக்குமா அப்படி சொல்லி கேட்பான். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் அந்த ரோட்டில் இருக்கவங்களாம் கத்துவாங்க, அங்கே பார்த்தியா சண்டை என்னாச்சு பார்த்தியா, அந்த பையனுக்கு என்னாச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டுப்பாங்க. பார்த்தா நம்ம டைவான் தான் உட்காந்துருப்பான். டைவான் ஷாக்காகிருப்பான், ஏன்னா நம்பவே முடியல அவனுக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பாருன்னு சொல்லிட்டுப்பான் டைவானு. பார்த்தா டைவானுக்கு மேலே ஒரு செம்ம பஞ்ச் பண்ணியிருப்பான் அவன். அந்த இடமே சர்க்கிளாகி டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ ஊனை தான் காட்டுவாங்க கரெக்டாக வீரனை. அவன் கையில் ரத்தம் சொட்ட அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பான், கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கெத்தா. ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க, இந்த 2 ரவுடி பசங்கன்ட்டு ஸ்கூலில் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க வரிசையாக. அதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் மன்னிச்சுங்க விட்டுருங்க சொன்னால் கூட அவனை விடாமல் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க.
ஒரு ப்ரெசனில் காட்டுவாங்க. ப்ரெசனில் ஒருத்தனை பேக் கிக் பண்ணியிருப்பான். அவன் எந்திரிச்சு வரமே டொப்புன்னு அவன்கிட்ட காப் கிக் பண்ணி இல்லை அவன் பஞ்ச் பண்ணும்போது வழி இல்லாமல் வாங்குற மாதிரி ஹெட்டை கீழே கொண்டு வந்துடுவான். அப்புறம் அவனுக்குன்ட்டு ஹெட் பஞ்ச் போடுவான். அவன் நாக் அவுட் ஆயிடுவான். அக்கா கூட என்ன பண்ணுவான்னா நம்ம ஆபி வயிற்றுலேயே கிக் பண்ணிடுவான் நீயை வச்சு. நம்ம ஆபின்ட்டு அது இப்படி பண்ணக்கூடாது தங்கம் சொல்லிட்டு ஆபி நீயை வச்சு அவன் வயிற்றுல நீ அடிப்பான். அவன் கலங்கிடுவான். செகண்ட் அவன் ஃபேஸில் ஒன்று அடிப்பான் பாருங்க. அவன் சூண்டுருவான். திரும்ப ஆபி பஞ்ச் பண்ணலாசே வருவான். அவன் அதுக்கு கீழே வந்துடுவான். ஆபிக்கு ஷாக்கிங்காக இருக்கும். வியூவர்ஸே ஷாக்காகி பார்ப்பாங்க. இன்னும் ஆபி மிருகத்தனமாக ஃபைட் பண்ணுறான், நல்லா ஃபைட் பண்ணி பழகிட்டான் போல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆபிக்கு வந்து 50K வந்திருக்கும் சூப்பர் சேட்டில். அவனாச்சு சிரிச்சுட்டு போதே அந்த குண்டாக்கு அவன் பஞ்ச் பண்ணிடுவான் ஆபி ஃபேஸ்லேயே. அவன் யான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பேசிக்காக ஒரு பாக்ஸர். ஆன் வந்து அவுட் சைட் பாக்ஸர்னா அந்த குண்டாக்கு வந்து இன்சைட் பாக்ஸர். பேசிக்காக அவுட் பாக்ஸர்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். பட் இன் பாக்ஸர் வந்து ஃபீட் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். பட் ஹேண்ட் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் தான் தெரியும். இந்த குண்டா இருக்க வந்து அந்த டீமுக்கே கேங்காக இருந்திருப்பான். பட் நல்ல மாதிரி நடிச்சிருப்பான். கையில் ஆபி பார்ப்பான். இவன் இன்சைட் பாக்ஸர் தானே, ஆணுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்கே இவனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த காடி ஸ்டாண்ட் எடுப்பான். காடி ஸ்டாண்ட் எடுத்து அவன் யோசிச்சு பார்ப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம அவன் டேக்கிள் பண்ணுறோம், அவன் நீயே டேமேஜ் பண்ணுறோம், கழிச்சு பேக் கிக் பண்ணுறோம், கழிச்சில் பஞ்சு, அதுக்கப்புறம் நீயை வந்து அவன் ஃபேஸில் வச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளானை போட்டு டேக்கிள் பண்ணுவான். டேக்கிள் பண்ணிட்டோன்னே அவன் கீழே வந்துடுவான். அவன் ஆபிக்கு ஷாக்காக போயிடும். என்னடா அவ்வளோ பிளானுக்கு போட்டோம், அவன் சப்ப பீஸ் போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடிட்டர் கோயிலுன்ட்டு யார் இந்த பிங்க் மாஸ்க், ஸோ முகமுடியை காட்டி பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இப்போ அந்த பிங்க் மாஸ்க் போட்டு பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருவா. ஏன்டா அது ஆணுடா, ஆணுக்கிட்ட எந்த டேக்கிலாவது யூஸ் ஆகுமாடா, எல்லாம் ஆன் ஆயிட முடியும் மாசம் கத்திட்டு இருப்பா. அப்போ ஆபின்ட்டு ஆமாஸ்னா ஆன் தான் டேக்கில் பெஸ்ட்டு, அதான் என் டேக்கில் யூஸ் ஆகலை, இவன் ஏதோ டம்மி பீஸ் போல் இருக்கு, இவன் அடிச்சு நான் ஃபார்ம் ஆகிடுறேன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வருவான். இவன்ட்டு ஆபியை தள்ளி விட்டு இவ போய் அந்த குண்டு நடிக்க ஆரம்பிச்சிடுவான். மாற்றி மாற்றி ஃபேஸாக அவன் மூஞ்சி ரத்த கலரி ஆயிரும். அதுக்கு வந்து அதை பிங்க் மாஸ்க்குன்ட்டு கிளம்பிடுவா. நான் போயிட்டு வரேன், இனிமேல் பொண்ணுக்கிட்ட எதுவும் வச்சுக்காடா அப்படி சொல்லி திட்டிட்டு போயிடுவா. இவங்களாம் பார்த்துப்பாங்க, யார் அந்த பிங்க் மாஸ்க்கு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆபி சொல்லுவான், அது என் ஃபேனாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆபி குண்டு எழுதிப்பான். அப்படியே உங்களை சும்மா விடமாட்டா சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த டைம் சும்மா வீரர் வந்துடுவான். வந்துட்டு நீ என்னடா சொன்னேன் அப்படி சொல்லி கேட்டு அவனை மாட்டிட்டு இருப்பான். அங்கே ஃபைட்டு முடிஞ்சது ஸ்ட்ரீமிங்கு. கையில் ஆபி வீட்டில் தான் கட்டுவாங்க. ஆபின்ட்டு அவங்க அம்மாட்டு கேட்பான், அதாவது பழைய ஃபோட்டோ இருக்காமான்னு சொல்லி வாங்கி அது டைவானுக்கு அனுப்புவான். ஏன்னா டைவான் கேட்டிருப்பான் அவங்க ஃபோட்டோவை. ஆபி கேட்பான், எதுக்குங்க என் பழைய ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னு கேட்டோம். இல்லடா சும்மா தான் கேட்டேன்னு சொல்லுவான். கையிலேருந்து பார்ப்பான் டைவான். பார்க்க 2 பேர் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லுவான். அதுக்கு டைவான் இன்னொன்று ஃபோட்டோ வச்சுருப்பான். அந்த ஃபோட்டோலேருந்து லீன் ஒருத்திருப்பான். கையில் இப்போ நெக்ஸ்ட் டே தான் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, டைவானுன்ட்டு உங்களுக்கு டைவுடோ சொல்லி தந்துட்டு இருப்பான். யார் யாருக்குன்னா ஜாக்சனு, ஆபி, கோயலுக்கு சொல்லி தந்துட்டு இருப்பான். ஜாக்சனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபஸ்ட்லேருந்து பழகிட்டு இருப்பான். கையில் ஆபியை போட்டு அடித்து ஒழுங்காக பண்ணுறா சொல்லி கரெக்டாக ஸ்டாண்ட் சொல்லிட்டு இருப்பான் ஆபிக்கு. ஆனால் கோயல் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருப்பா எல்லாமே டைகுண்டோவை பற்றி. இப்போ கரெக்டாக அவன் டைம் முடிஞ்சிடும். இப்போ இவன்ட்டு இது நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர நேரம் வந்துடுச்சு யூடியூப் பற்றி சொல்லி டைவானுக்கு இவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ அந்த 3 பேர் பிளானை போட்டுருவாங்க. எங்கள் ட்ரைனிங் அப்படின்னு என்னென்ன எங்களை டார்ச்சர் பண்ண, இப்போ எங்கள் டைம் உனக்கு ரிவெஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க டார்ச்சர் பண்ணலாம் ரெடி ஆயிடுவாங்க டைவானை. அப்போ டப்புன்னு ஜாக்சன் ஃபோன் எடுத்து பார்ப்பான். அவனுக்கு சப்ஸ்கிரைப் அவ்வளோ வந்திருப்பாங்க பார்த்தா அவனுக்கு 100K சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க. ஆனால் டைவான் வீடியோவே போட்டுக்க மாட்டான். இவன் ஃபேஸ் வேல்யூக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க. செகண்ட் ஆபின்ட்டு சரி 100K வந்துட்டாங்க, நீ அவங்களுக்கு டாஸ்க் ஏதோ பண்ணி ஆகணும், இந்த மாதிரி தலைகீழாக நில்லு சொல்லுவான். டைவான் தலைகீழாக நிற்பான். அப்போ 6 பேக்கில் டைவான் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆபிப்பா ஷாக்காவான், என்னடா இவனுக்கு இத்தனை கமெண்ட்ஸ் லைக்ஸ் வருது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் குறையிறாங்கன்னு சொல்லிட்டோம். டைவான் சொல்லுவான், யார் எங்கேருந்து போகாதீங்க, ஒழுங்காக சேனலை பாருங்கள் சொல்லிட்டு போனால். அப்போ ஆபி சொல்லுவான், எப்படின்னு நீ பேசக்கூடாது அவன் சப்ஸ்கிரைபர் தான் உனக்கு வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க, அவங்ககிட்ட ஒபீடியண்ட்டாக பேசு, இல்லை மரியாதையாக பேசு சொல்லிட்டு இருப்பான். அதுக்குன்ட்டு டைவான் திரும்பி பார்த்துட்டு ப்ளீஸ் யாரையும் என்னை விட்டு போகாதீங்க, உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அப்படி ஒரு மாதிரி பேசுவான். இதை பார்த்தும் வியூஸ் லைக்ஸ்லாம் அதிகமாக போயிடும். எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. இன்னும் ஃபுல்லாக ஆட்டினா வருது, இல்லை கேஷ் வேறு அவனுக்கு வரும் சூப்பர் சேட்டில். ஆபிக்குன்னா ஒரு பக்கம் வைரலாக இருக்கும், என்னடா இதுதான் என்ன பண்ணாலும் எனக்கு வைரல் ஹிட் ஆகுது அப்படின்னு. நம்ம ஆபி சும்மா இருப்பானா, டைவான் செஞ்ச மாதிரி இவனும் திரும்பி சொல்கிறது, என் சேனல் விட்டு போயிடாதீங்க சொல்லி அவனை பார்த்து காப்பி அடிப்பான். அவன் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும், ஏன்டா அவனை பார்த்து காப்பி அடிக்கிற அப்படின்னு. அவன் 2 hours தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பான். அதுக்கே 80K பார்த்துட்டு இருந்திருப்பாங்க லைவ் ஸ்ட்ரீமை. ஆபின்ட்டு இதெல்லாம் ஃபேரே கிடையாது, இதெல்லாம் அன்ஃபேர் சொல்லி போட்டு தரையை போட்டு குத்திட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு என் கண்ணெல்லாம் வலிக்கு வியூவர்ஸ், நான் உங்களை அனதர் வீடியோ சந்திக்கிறேன் சொல்லிட்டு கட் பண்ணி ஃபோனை தூக்கி போடுவான். ஆபி பார்ப்போம், என்னடா கட் பண்ணால் கூட அழகாக கட் பண்ணுறானே வீடியோவை அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். டைவுண்டோ சொல்லுவான், உங்கள் ட்ரைனிங் மூஞ்சிச்சு, டோஜோவை க்ளீன் பண்ணுங்க சொல்லிட்டு ஆபிக்கு ஜாக்சன் பொம்பை ட்ரெஸ் போட்டு டோஜோவை க்ளீன் பண்ண விட்டுருவான். இப்போ டைவான்ட்டு சைக்கிளில் போயிட்டு இருப்பான். அப்போ நினச்சி பார்ப்பான் நம்ம கார்த்தா வீரனை, அவன் எப்படி இப்படி முட்டா பையலாக இருக்கான், அவனுக்கா வாழ மாட்டேறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இப்போ அவனை தான் காட்டுவாங்க. அவன் வீட்டில் வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் ரூமில். அப்போ அவங்க அப்பா வருவார். அவங்க அப்பா பூம்பை தான் சொல்லணும். அவங்க அப்பா வந்துட்டு, என்னடா போல் வீடியோவே போடல, ஒழுங்காக எஜுகேஷன் வீடியோலாம் போடு, நீ கைட்டாக போட்டால் தான் உன் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும், ஃப்யூச்சர் யூடியூப்பு இதுவும் தான் உனக்கு கெயின் பண்ணி விடும்
ஸ்டேட் ரேங்கிங் எடு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பார் பையனை. இவனும் சரிப்பா பண்ணுறப்பா சொல்லிட்டு ஒரு சார்ட் வச்சுருப்பான். அந்த சார்ட்டில் அவனே தூங்கணும், என்ன படிக்கணும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், எப்படி இந்த உலகத்துக்கு நல்ல பையனாக காட்டணும்னு சொல்லியே ஒரு சார்ட் எழுதி வச்சுருப்பார் அவங்க அப்பா. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பான் நம்ம ஆள். அவங்க அப்பா போகும்போது சொல்லுவான், அவங்களுக்கு நல்ல பையனாக நான் இருப்பேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து நெக்ஸ்ட் டே ஆகும். நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா டோஜோக்குன்ட்டு நம்ம டைவானோட அப்பா வந்திருப்பா. அப்போ டைவான் அப்பான்ட்டு ஆபியை பார்த்து லீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஆபின்ட்டு என் பேர் ஆபி லீ இல்லை சொல்லுவானா. டைவான் ஃபாதர்ன்ட்டு உங்கள் 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஆபி கேட்பான், யார் அந்த லீ சொல்லி கேட்பான். டைவான் மானக்கே லீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ டைவானை காட்டுவாங்க. டைவான் என்ன பண்ணியிருப்பான், நேராக ஸ்கூலுக்கு போயிருப்பான். இந்த காத்தா வீரர் ஸ்கூலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். கைட்டாக வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இருப்பான் கராத்தே வீரன். இப்போ அந்த காத்தா வீரன் கேட்பான், இங்கே சண்டை கட்ட தான் வந்தியான்னு கேட்பான். அப்போ வந்துட்டு டைவான் வந்துட்டு அந்த காத்தா வீரனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் அடிச்சிருவான். ஏன்னா அவன் ஸ்டைல் எப்படி தானே, அவன் கூட இருக்கவங்களை அடிக்கிறது தானே. ஸோ அடிச்சுட்டு நம்ம காத்தா வீரனை பார்த்து கேட்பான், நீ உன்னை கோவப்பட்டு பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு, அதான் இங்கே வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஆபி தான் கட்டுவாங்க. ஆபி கேட்பான், லீ என்ன அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா இல்லை ஸ்கூலில் பெரிய ரவுடியா, அவன் தான் டைவான் இப்படி மாற்றிட்டானா அப்படி கேட்டிருப்பான். அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை உண்மை என்ன ஆச்சுன்னா சொல்லி காட்டுவாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. ஸ்கூலில் ஒரு பையன் பாந்து போய் விழுவான் அடிச்சு. யான்னு பார்த்தீங்கன்னா லீ தான். ஒரு 2 புள்ளிஸ் வந்து வம்பு இருப்பாங்க லீயே. ஏன்டா ஃபஸ்ட்டே சொன்னலடா ஸ்கூலுக்கு டை அடிச்சு வரக்கூடாதுன்னு, யார் கேட்டால் முடிக்கு டை அடிச்சு வந்தால் சொல்லி கேட்டுப்பாங்க. அப்போ லீ சொல்லுவான், இல்லை என் மண்டே ஒரிஜினல் கலரே இதுதான். இந்த பசங்க நம்ப மாட்டாங்க, ஏன்டா போய் சொல்ல திரும்ப அடிக்க வருவாங்க. அந்த டைம் இப்போ அப்படியே நிறுத்துங்கடா சொல்லுவாங்க. யான்னு பார்த்தா நம்ம டைவான் தான். 5 வயசு பையன் அந்த டைம். அப்போ அவன் பெஞ்ச்லேருந்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அவன் எந்திரிச்சு, ஏன்டா நான் தூங்கிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரியலையாடா சொல்லி மாட்டுவான். நம்ம லீன்ட்டு தேங்க்யூ டைவானை எனக்கு காப்பாற்றிட்டே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவான், டைவானை அவனையும் போட்டு உதச்சிருவான், பேக் கிக் பண்ணிடுவான். ஏன்டா என்ன மண்டே இது டைவானுன்ட்டு நம்ம லீயை புள்ளி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா டைவான் இதோட மோசமாக இருந்திருப்பான் அந்த டைம். இப்போது நம்ம டைவான் ஸ்கூலே பெரிய புள்ளியாக இருந்திருப்பான். இந்த லீயால் தான் மாறியிருக்கான் போல். ஓகே கைஸ், நீ அப்கமிங் எபிசோடை பார்ப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது. See you on another video. Until then, bye.